திருப்பதி நெய் கலப்பட விவகாரம் தொடர்பாக ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். நெய் கலப்படம் குறித்து சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை நடத்தப்படும் என்று கூறப்பட்டிருக்கிறது. இந்நிலையில் ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவித்திருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் புஷ்பராஜ் வழங்க கேட்கலாம். புஷ்பராஜ், விவரங்களை பகிர்ந்துக்கலாம். திருப்பதி ஏழுமலையான் கோவில் உட்பட திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு கடந்த ஆட்சி காலத்தில் சப்ளை செய்யப்பட்ட நெய்யில் கலப்படம் இருப்பதாக உறுதி செய்யப்பட்டது. இந்த நிலையில் அப்போது வழங்கப்பட்ட நெய்யில் கலப்படம் இருந்தது. ஆனால் அவற்றில் விலங்குகள் கொழுப்புகள் இருந்ததற்கான அடையாளம் ஏதுமில்லை என்று இந்த விவகாரத்தை விசாரணை செய்து வரும் சிறப்பு விசாரணை குழு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் கூறப்பட்டுள்ளது. இது ஆந்திர அளவில் பெரும் அரசியல் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில் இந்த சம்பவம் பற்றி ஒட்டுமொத்த விவகாரம் பற்றி விசாரணை நடத்த ஒரு நபர் ஆணையம் அமைக்கப்படும் என்றும், இதுவரை நடைபெற்ற விசாரணையில் தொடராக அனைத்து ஆவணங்களும் அந்த ஒரு நபர் ஆணையத்திடம் சமர்ப்பிக்கப்படும் என்றும் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு கூறியிருக்கிறார். மேலும் அந்த சிறப்பு விசாரணை குழு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கவும் பரிந்துரை செய்துள்ளது என்றும் சந்திரபாபு நாயுடு இந்த விஷயத்தில் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியதற்கு நன்றி புஷ்பராஜ்.